இப்போது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு போகிறார். ரூமில் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு நைட் அனுப்பிச்சிட்டார். கரெக்டாக அடுத்த மாதம் பெருமாள் ராஜு மாதத்துக்கு ஒரு நாள் வருவர், ஒரு குறிப்பிட்ட டே வச்சுருக்கார். அடுத்த மாதம் அதே போல் கோவிலுக்குள்ளே வரார். வந்துட்டு யோகியாரை பார்க்கணுங்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு பிரதட்சிணம் ஆரம்பிக்கிறார். போன மாதம் யோகியார் வந்தார், இங்கே இந்த மாதம் வருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அப்படியே தேடுறார். யோகியார் இல்லை இங்கே. சரி, நம்ம கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு யோகியார்கிட்ட போவோம் அப்படின்னு வலம் வந்து கொண்டு இருக்கும்போது ஏத்தாப்பில் ஒருத்தன் வரான். ஒரு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, நல்லா பார்த்தாலே ஒரு செலவு பண்ண சட்டை, ஆள் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கான். சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறான். திடீர்னு ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கணும், மேக்ஸிமம் தெரிஞ்சவராக தான் இருக்கணும். பெருமாள் ராஜும் அவரை பார்த்து கும்பிட்டு நல்லா இருக்கேன், நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படிங்க.